இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட்ல பிரசிடென்ட்டுக்கான ப்ரொவிஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க? முக்கியமான ஆர்டிகல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் இஸ் வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். ஆர்டிகல் 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா பிரசிடென்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ல எலக்டோரல் காலேஜ் வந்து தான் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபால எலெக்ட் பண்ண எம்பிஸ் இருப்பாங்க, நாமினேட்டட் எம்பி வரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து எலெக்ட் பண்ண எம்எல்ஏஸ் வருவாங்க. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்ததுன்னா அங்கிருந்து எலெக்ட் பண்ண மெம்பர்ஸும் இந்த எலக்டோரல் காலேஜ்ல வருவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள மெம்பர் எலெக்டட் மெம்பர் வரமாட்டாங்க, நாமினேட்டட் எம்பி வரமாட்டாங்க, நாமினேட்டட் பர்சன் யாருமே இந்த எலக்டோரல் காலேஜுக்குள்ள வரமாட்டாங்க. Article 55 manner of election based on single transferable vote, proportional representation, secret ballot system. Article 56 term of office எவ்வளவு நாள் பார்த்தோம் அப்படின்னா 5 years. Article 57 re-election. ஸோ ரீஎலெக்ஷனுக்கு பிரசிடென்ட் வந்து எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, ரீஎலெக்ஷனுக்கு எத்தனை தடவை வேணாலும் அவர் வந்து திரும்பவும் பிரசிடென்டா எலெக்ட் பண்ணி வரலாம். ஆர்டிகல் 58 பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிட்டிசன், ரெண்டாவது வந்து 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் லோக்சபாக்கு எலிஜிபிளா இருக்கணும். ராஜ்யசபா மெம்பர் கிடையாது, லோக்சபா மெம்பருக்கு ஆகக்கூடிய தகுதி இருக்கணும். ஆர்டிகல் 60 ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைப்பாங்க. ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். நம்ம லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எய்தர் ஹவுஸ்ல நம்ம இம்பீச்மெண்ட்டுக்கான ரெசல்யூஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 62 வேகன்சி, அதாவது பிரசிடென்ட் போஸ்ட் வேகன்ட் இருந்துச்சுன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ள எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி பிரசிடென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணணும். லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ யூனியன் லா, மார்ஷியல் லா இல்ல டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் கன்விக்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பவர் தான் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அதான் பார்டனிங் பவர். பார்ட் 5 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் பிரசிடென்ட்டுக்கான முக்கியமான ஆர்டிகல்ஸ், முக்கியமான ப்ரொவிஷன்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர்ங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.